தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 11/7/2026 சனிக்கிழமை, கார்த்திகை நட்சத்திரம், காலை 8:38 வரை, பிறகு ரோகிணி. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, அறுசுவை தரும் பலன்கள் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு அறுசுவை தெரியும்: உப்பு, புளிப்பு, இனிப்பு, கசப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு. இதெல்லாம் இந்த அறுசுவையும் நமக்கு வாழ்க்கையில லிமிட்டா சேர்த்துக்கணும். எதுவுமே அமுதும் அளவோடு. இனிப்பு நன்மையும் தரும், அதே நேரம் அதிகமாக சாப்பிட்டா சுகர் வந்துடும், தீமையும் தரும். அதே மாதிரி கசப்பு இருக்கு இல்லையா, கசப்பு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா குடல் புழுக்கள் எல்லாம் அழியும். அதனால குடலுக்கு ரொம்ப ஏற்றது கசப்பு. கசப்பு கண்டிப்பாக சேர்த்துக்கணும். தான் வருடப்பிறப்பு அன்றைக்கு கூட வேப்பம்பூ பச்சடி வச்சு சாப்பிடுவாங்க. பொதுவாக தாயோடு அறுசுவை போகுங்கிற, தாய் இருந்தால் தான் ஒருத்தருக்கு அறுசுவை உணவு கிடைக்குமா. அதுதான் ஒரு கவிதை கூட சொல்லுவாங்க: அக்காவுக்கு உரப்புத்தான் பிடிக்கும், அப்பாவுக்கு இனிப்பு அதிகம் இருந்தால் பிடிக்கும், தங்கைக்கோ சூடாக இருந்தால்தான் பிடிக்கும், ஆனால் தாய்க்கோ மிச்சம் இருந்தால்தான் சாப்பிடுவாள் அப்படிம்பாங்க. அக்கா உரைப்பாக இருந்தால்தான் சாப்பிடுவாள், அண்ணன் கசப்பாக இருந்தால்தான் சாப்பிடுவான், அப்பா அவருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ருசி. ஆனால் தாய்க்கு சொல்ற போது அந்த கவிதையில முடிச்சிருக்கோம்: தாய் மீதம் இருந்தால்தான் சாப்பிடுவாள். அதான் தாய்க்கு மிஞ்சின தெய்வமே கிடையாது, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வங்கிற. அந்த தாய் குழந்தைக்கு தேவையான உணவுகளை ஊட்டுறதுனால தாயோடு அறுசுவை போம் அப்படிங்கிற. அந்த அறுசுவையை நம்ம எப்படிலாம் சேர்த்துக்கணும். செட்டிநாட்டு பக்கத்துல விருந்துக்கு வந்தீங்கன்னா இலை போட்டு விருந்து வைப்பாங்க. செட்டிநாட்டு அந்த இலையில வலது பக்கம் இருக்க எல்லாம் நம்ம நிறைய சாப்பிடலாம், இடது பக்கம் இருக்க எல்லாம் கொஞ்சம் குறைவா சாப்பிடணும். காரணம் என்னன்னா, வலது பக்கத்துல என்ன வச்சிருப்பாங்க அப்படின்னா, முதல்ல கூட்டு இருக்கும். கூட்டு, நம்ம கூட்டாக வாழ்வதற்கு கூட்டு. அதுக்கு அடுத்தது கூட்டுக்கு அடுத்தது கீரை மாதிரி உள்ளது, கொஞ்சம் பொரியல் மாதிரி வச்சிருப்பாங்க. அது முதல்ல வைக்கக்கூடியதுகளில் இலசா இருக்கிறது பூரா முன்னாடி வலது கை பக்கம் இருக்கும். அதுக்கப்புறம் எண்ணெயில் உள்ளது பூரா அந்த வத்தல்கள், வறுவல்கள், ஊறுகாய் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் வர வர குறைவா இருக்கும். கடைசியா உப்பு வைப்பாங்க. உப்பு கொஞ்சமா வைக்கணும். உப்பு என்பது ஒரு உணவு, ஆனால் உப்பே உணவாகாதுன்னு வலம்புரி ஜான் எங்க வீட்டுக்கு வந்தபோது ஒரு கதை சொன்னாரு. இந்த உப்பு இருக்கே, இதை ஒரு பெண்ணை கல்யாணம் செய்கிற போது சொல்லுவாங்க: துப்பு இல்லாத பெண்ணை உப்புல தெரிஞ்சுக்கலாமா, உப்பு போடுறதுல இருந்து தெரிஞ்சுக்கலாமா, உப்பு மட்டும் கொஞ்சம் லிமிட்டா போடணும். அதனால துப்பு இல்லாத பெண்ணைனா கெட்டிக்காரத்தனம் இல்லாத பெண்ணைன்னு அர்த்தம். துப்பு இல்லாத பெண்ணை உப்பில் தெரிந்து கொள்ளலாம்பாங்க. அவங்க சமைக்க சொன்னா அப்படின்னா அதிகமா உப்பு போட்டான்னு வச்சுங்க, அந்த பெண்ணுக்கு சமைக்க தெரியலன்னு அர்த்தமா. அதனாலே உப்பு ஒரு உணவு, அதை கொஞ்சமா வைக்கணும். கீழே இனிப்பெல்லாம் வச்சிருப்பாங்க. செட்டிநாடு பகுதியில் வைக்கிற போது முதல்ல அந்த கூட்டு, பொரியல் அப்படி ஒன்னொன்னா வரிசைக்கு வச்சிருப்பாங்க. அந்த வலதுகை பக்கம் இருக்கிறதெல்லாம் இலசா உள்ளது, குடலுக்கு ஏற்றுக்கக்கூடியது, அதிகமாக சாப்பிடலாம். இடதுகை பக்கம் இருக்கிறதெல்லாம் குறைவாக சாப்பிடணும். சிலருக்கு புளிப்பு பிடிக்கும், சிலருக்கு இனிப்பு தான் அதிகமாக பிடிக்கும். எந்த நேரமும் சர்க்கரை பொங்கல் அப்படி இனிப்பே சாப்பிடுவாங்க. சில பேருக்கு துவர்ப்பு தான் ரொம்ப பிடிக்கும். ஆக இதுக்கு ஒரு அழகான பாடல் சொல்லியிருக்காங்க. என்ன பாடல்லாம்: உடல் தசையை வளர்ப்பதற்கு இனிப்பு வேண்டும். இனிப்பு அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, ஆனால் அந்த உடல் தசை வளர உபயோகப்படுதுங்கிற. உடல் தசையை வளர்ப்பதற்கு இனிப்பு வேண்டும், உட்கிருமி அழிவதற்கு கசப்பு வேண்டும். குடலுக்குள்ள இருக்க கிருமி எல்லாம் அழியணும்னா அந்த கசப்பு சுவை நம்ம சேர்க்கணும். பாக்காயெல்லாம் அடிக்கடி சேர்த்துக்கணும். குடல் புழுக்கள் கசப்பாலே அழியும் என்பார். கூட்டுகிற உணர்ச்சியினை உரைப்பு சேர்க்கும். பச்சை மிளகாய் இதெல்லாம் உரப்பு போட்டு வச்சுக்கணும்னா உணர்ச்சி ரொம்ப வந்துடும். உணர்ச்சி வசப்பட்டு பேசுறவங்களே அதிகமாக உரப்பு சேர்த்துக்கிறவங்களா இருப்பாங்கன்னு ஒரு கணக்கெடுப்புல வந்திருக்கு. ஆகையினாலே கூட்டுகிற உணர்ச்சியினை உரைப்பு சேர்க்கும், தடமாறா ஞாபகத்தை உவர்ப்பு கூட்டும். ஞாபக சக்தி அதிகமாக இருக்கணும்னா உவர்ப்பு தன்மை உள்ள உணவுகளை நம்ம உட்கொள்ளணும். தசை ரத்தம் உறைவதனை துவர்ப்பு நல்கும். துவர்ப்பு சுவை சேர்த்துக்கணும்னா தான் இந்த ரத்த கசிவு உடனே நிற்கும். எங்கேயாவது அடிபட்டுச்சுன்னா சிலருக்கு பிளேடுகள் கீறி விட்டா ரத்தம் வரும், அது வடிஞ்சுக்கிட்டே இருக்காது, கொஞ்ச நேரத்தில் நின்றும். சிலருக்கு வடிஞ்சுக்கிட்டே இருக்குன்னு டாக்டர்கிட்ட போகிற அப்புறம் வந்துடும். காரணம் அதை உரை வைக்கக்கூடிய ஆற்றல் இந்த துவர்ப்பு சக்தி இருந்தால் தான் முடியுமா. படு புளிப்போ ரத்தத்தை சோகையாக்கும். நிறைய புளிப்பு சேர்த்துன்னு வச்சுங்க, ரத்தமெல்லாம் சோகையா போயிடும், ரத்தமே கெட்டு போயிடும். அதுதான் புளிப்புக்கு பதிலாக தக்காளியை சேர்த்துங்கிற. படு புளிப்போ ரத்தத்தில் சோகையாக்கும், பாலினிலே அறுசுவையின் குணங்கள் தானே அப்படின்னு இந்த 6 சுவைக்குள்ள குணங்களை குறிப்பிட்டிருக்காங்க. பொதுவாக நம்ம நிறந்து சாப்பிடணும். ஒரே அடியா இனிப்பு சாப்பிடக்கூடாது, ஒரே அடியா உப்பு சாப்பிடக்கூடாது, ஒரே அடியா கசப்பு சாப்பிடக்கூடாது. அறுசுவை உணவு சாப்பிட்டோம் அப்படின்னா இந்த ஆரோக்கியம் சீராக இருக்கும். அதுக்கு தகுந்த அளவுக்கு ஒரு நாள் இந்த சுவை, ஒரு நாள் அடுத்த சுவை, கிழமைக்கேற்ற விதத்திலே கூட நாம் அமைத்துக் கொள்ளலாம். அப்படி இருந்தால் உடல்நலம் சீராகும். உடல்நலம் சீரானால் உள்ளமும் சீராகும். உள்ளம் சீரானால் வாழ்க்கை வளமாகும் என்று தெரிவித்து இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன்.
மேசராசி நேயர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் 2ஆம் இடத்தில். இன்றைக்கு கார்த்திகை. முருகப்பெருமானை வழிபட்டால் முன்னேற்றம் கிடைக்கும். கந்தப்பெருமானை வழிபட்டால் கவலைகள் தீரும். பொதுவாக கிரக நிலைகள் சாதகமாக இருக்கிறது. 2 சந்திரன், 4க்கு அதிபதி 2லிருந்து செவ்வாய் சந்திரன் சேர்ந்து சந்திர மங்கள யோகத்தை உருவாக்குவதால் குடும்பத்தில் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடி நடைபெறும். பொருளாதார பற்றாக்குறையாகலும் பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். தொலைபேசி வழியில் வருகிற தகவல் நல்ல தகவலாக இருக்கும். இல்லத்தில் உள்ள குழந்தைகளுக்கோ அல்லது உடன்பிறப்புகளுக்கோ உங்களுக்கோ திருமணமாகவில்லை என்றால் ஒரு சுப செய்தி இன்றைக்கு வந்து சேரும். இன்றைக்கு இனிய நாள், நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, சந்திரபலம் நன்றாக இருக்கிறது. நீங்கள் சிந்தித்த காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக வெற்றி பெறும். எந்த நேரம் செய்ய நினைத்தாலும் அதில் பலன் கிடைக்கும். செவ்வாய் சந்திரனோடு இணைந்திருக்கின்றார். சந்திர மங்கள யோகம். மங்கள நிகழ்ச்சிகள் மனையிலே நடக்கும். உடன்பிறப்புகள் வழியில் ஒரு நல்ல தகவல் கிடைக்கப் போகின்றது. கடன் சுமை குறையும், கவலைகள் தீரும். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு 12ல் செவ்வாய். பயணங்களால் பலன் உண்டு. தூரதேச பயணங்கள் கூட ஒரு சிலருக்கு வாய்க்கலாம். அயல்நாடு அல்லது அயல் மாநிலம் செல்ல முயற்சித்தால் அது கைகூடும். ராசிகள் சூரியன் இருப்பதால் அரசு வழியில் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்கும். அரசு வேலைக்கு முயற்சித்தால் அது கைகூடலாம். புதன் உங்கள் ராசிநாதன் ராசிகளையே இருப்பதனாலே நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்ய இயலும். எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். இனிய நாள் இந்த நாள். கடகராசினியர்களே, விரயஸ்தானத்திலே புதன். விரையாதிபதி விரயஸ்தானத்தில் இருந்தால் விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கலாம். வீடு மாற்றங்கள், இடமாற்றங்கள், நாடு மாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள், தொழில் மாற்றங்கள் பற்றியெல்லாம் சிந்திப்பீர்கள். வரும் மாற்றங்கள் நல்ல மாற்றங்களாகவே இருக்கலாம். எதற்கும் கவலைப்பட தேவையில்லை. இருந்தாலும் கூட உங்களுடைய ராசியில் குரு உச்சம் பெற்றிருக்கின்றார். உச்சம் பெற்ற குருவால் அச்சமில்லாத வாழ்க்கை அமைய வேண்டுமானால் குருவை நீங்கள் வழிபட வேண்டும். இன்று கிழமை சனிக்கிழமையாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் கூட பொதுவாக இல்லத்திலே நீங்கள் குரு கவசம் பாடி தினமும் குருவை வழிபடலாம். இன்று சனிக்கிழமை, சனி 9ஆம் இடத்தில் இருக்கின்றார். எனவே சனிக்குரிய விதத்திலே இன்றைக்கு அனுமதியும் நீங்கள் வழிபட்டால் உங்கள் வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்கும், வளமாக அமையும். சிம்மராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே சுக்கிரன் சகாயஸ்தானாதிபதி. சகாயஸ்தானாதிபதி ராசியில் இருந்தாலே தொட்ட காரியங்களெல்லாம் வெற்றி கிடைக்கும். துணையாக இருப்பவர்கள் எல்லாம் தோள் கொடுத்து உதவுவார்கள். பட்ட கஷ்டங்களிலிருந்து விடுபடுவீர்கள். அதுவும் சுக்கிரபலம். நல்ல தகவல்கள் இல்லம் தேடி வரும். இந்த தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கலாம். ஜென்மத்தில் கேது இருக்கிறாரே என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இன்று சனிக்கிழமை என்பதனாலே அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருப்பதனாலே ஒரு சில காரியங்களில் தடைகள் ஏற்பட்டாலும் கூட கடைசி நேரத்தில் நடந்துவிடும். பொதுவாக தடைக்கற்கள் படிக்கற்களாக மாற வேண்டுமானால் அனுமன் வழிபாடு உங்களுக்கு தேவை. இன்று அதிகாலையிலேயே நீங்கள் அனுமனை வழிபட்டு காரியங்களை தொடங்கினால் வெற்றி கிடைக்கும். கன்னிராசினியர்களே, 7லே சனி இருக்கின்றார். சில காரியங்கள் தாமதமாக இருந்தாலும் கூட காரியங்கள் கடைசி நேரத்தில் கைகூடிவிடும். குருவினுடைய அருட்பார்வை 3ஆம் இடத்தில் வெற்றிகள் ஸ்தானத்தில் பதிகிறது. எனவே குடும்ப முன்னேற்றம் கூடுதலாக இருக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்கும். எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிப்பீர்கள். வாய்ப்புகள் வாயில் தேடி வருகின்ற இந்த நாளில் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் உங்களுக்கு அதில் உள்ள உத்தியோக நுணுக்கங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார்கள். 12ஆம் இடத்திலே கேது இருக்கின்றார். பயணங்கள் அதிகரிக்கும். அயல்நாடு அல்லது அயல் மாநிலம் செல்வதற்கான வாய்ப்புகளை ஒரு சிலர் உபயோகப்படுத்திக் கொள்ளவும் நேரிடும். இன்று நல்ல நாள், யோகமான நாள். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து செய்ய வேண்டும். மறதி கொஞ்சம் அதிகரிக்கும். மனக்கசப்பு தரும் தகவல் ஒரு சிலருக்கு வரலாம். இருந்தாலும் கூட நீங்கள் குருவினுடைய பார்வை 2ல் பதிவதனாலே குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கும். குரு பார்க்க கோடியன்மை என்பதனாலே அந்த பார்க்கும் குருவை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டு வர வேண்டும். இன்று கிழமை சனி. சனிக்குரிய தெய்வமாக விளங்கும் அனுமதியும் வணங்கலாம். அதே நேரம் ஆன்மீக பெருமானையும் அதிகாலையில் வணங்குவது நல்லது. பொதுவாக சந்திராஷ்டமம் என்று சொன்னாலே தான் உண்டு தன் வேலை உண்டு என்று இருந்தால் எந்த பிரச்சனையும் ஏற்படாது. இருந்தாலும் உங்களுக்கு இன்று சனிக்கிழமை என்பதனாலே வழிபாட்டின் மூலம் உங்களுக்கு வளர்ச்சியை நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள இயலும். விருச்சிக ராசினியர்களே, உங்களுக்கு வியக்கும் தகவல் வீடு வந்து சேர்கின்ற நாள். இன்று உங்களுக்கு விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சீராகவும் சிறப்பாகவும் இருக்கிறது. பாராட்டும் புகழும் கூடும். பாசமிக்கவர்களின் நேசம் கிடைக்கும். நிகழ்கால தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். இடம் வாங்குவது, வீடு வாங்குவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றிலெல்லாம் கவனம் செலுத்துவீர்கள். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியலாம். உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்போடு ஒரு நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும். இந்த நாள் நல்ல நாள்.
தனுசு நேயர்களே, உங்களுக்கெல்லாம் புதன் சூரியனுடைய பார்வை இருக்கிறது. அரசியல் களத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கலாம். அதிகார அந்தஸ்திற்கு நீங்கள் உயர்த்தப்படுவீர்கள். வாங்கல் கொடுக்கல்கள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கின்றது. 3லே ராகு இருப்பதனால் முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி வந்து உங்களுக்கு உதவிகள் செய்வதாக சொல்வார்கள். குருவினுடைய அருட்பார்வை 4ஆம் இடத்தில் பதிவதால் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். உற்சாகத்துடன் பணிபுரியும் இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று அலைபேசி மூலம் வருகின்ற தகவல் மகிழ்ச்சி தரும் தகவல். நினைத்தது நிறைவேறும். உத்தியோகத்தில் உடன் இருப்பவர்களின் உதவி கிட்டும். கடன் சுமை பாதிக்கு மேல் குறைய வழிபிறக்கும். புதிய முயற்சிகளில் நீங்கள் ஆர்வம் காட்டுவீர்கள். காட்டிய ஆர்வமும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. 2இல் ராகு இருப்பதால் பொருளாதார நெருக்கடி அகலும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, ஜென்மத்தில் ராகுவை போல கொடுப்பாலும் இல்லை என்பார்கள். எனவே நினைக்க இயலாத அளவுக்கு உங்களுக்கு வருமானங்கள் இன்று வரலாம். 2இல் சனி இருப்பதனாலே தொழில் வெற்றி நடைபோடும். பாதியில் என்ற பணி மீதியும் நடைபெறும். பிரிவினர்கள் சுமூகமாக முடியலாம். எதிரிகள் விலையே உங்களுக்கு நன்மைகளை வழங்குவார்கள். பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் இருப்பதனாலே அரசு வழியில் கூட அரசியல்வாதிகள் மூலமாக கூட உங்களுக்கு சில நன்மைகள் கிடைக்கலாம். இந்த நாள் நல்ல நாள். மீனராசினர்களே, உங்களுக்கு வரவு மிக திருப்திகரமாக இருக்கும் நாள். வருமானம் உயர்கின்ற நாள். வாழ்க்கை தேவைகள் உடனுக்குடன் உங்களுக்கு பூர்த்தியாகும். புறவினர் வருகையால் உள்ளம் மகிழப் போகின்றீர்கள். 3லே செவ்வாய் இருப்பதனாலே முன்னேற்ற பாதையில் உங்களுக்கு அடியெடுத்து வைக்க நல்ல வாய்ப்புகள் எல்லாம் இன்றைக்கு வரலாம். வரும் வாய்ப்புகள் உங்களுக்கு உபயோகப்படுத்திக் கொள்வது நல்லது. 12ஆம் இடத்தில் ராகு. அயல் மாநிலம் அல்லது அயல் நாடு செல்ல வேண்டும். பணிபுரியும் இடத்தில் நமக்கு இங்கேயே இருக்கிறோமே, எப்பொழுதுதான் வெளிநாடு செல்லும் யோகம் என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு இப்பொழுது அயல்நாட்டிலிருந்து நல்ல நிறுவனங்களிலிருந்து அதிக சம்பளம் தருவதாக சொல்லி கூட அழைப்புகள் வரலாம். வரும் வாய்ப்புகளை நீங்கள் சுய ஜாதகத்தை ஒருமுறை புரட்டி பார்த்துவிட்டு ஏற்றுக்கொள்வது நல்லது. குருவின் பார்வை இருப்பதனாலே கல்யாண கனவுகள் நனவாகும் அல்லது பெற்றோர்களின் மணிவிழாக்கள் நடைபெறுவதில் இருந்த தடைகள் அகலும். இந்த நாள் யோகமான நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.